கொட்டுக்காளி 2024 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ஃபீல் குட் காமெடி மூவி. வினோத் ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சூரி, அன்னபெண் மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோவான சூரி ஒரு கிராமத்தில் இருப்பார். இவர் அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படின்ட்டு அவங்களோட லைஃப் இப்படி போயிட்டுருக்கும். இவருக்கும் அவங்களுடைய மாமன் பொண்ணு, ஹீரோயின் தான் அவங்களுடைய மாமன் பொண்ணு, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கும். திடீர்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்கும். உடனே இந்த பேயை ஓட்டுறதுக்காக அங்கே இருக்கிற சாமியார்கிட்ட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ ஹீரோயினை சுற்றி மிகப்பெரிய ஒரு பிளாஷ்பேக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும். அந்த சம்பவம் என்ன, உண்மையிலேயே ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா, அதை ஓட்டுனாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே சூரிய அவங்களுடைய ஆக்டிங் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கருடன் அந்த படத்துலேயும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டார். அதுக்கு முன்னாடி விடுதலை இந்த படத்தில் ஒரு யதார்த்தமான ஹீரோ வந்துட்டார். இப்போ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சைலண்டாக இருக்கிறார். அப்புறம் ஏன்னா சூரியோடைய கேரக்டர் அந்தளவுக்கு எழுதி எடுத்திருக்காங்க. அவருடைய கேரக்டர் பார்த்தா அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் அது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவார். ஹீரோயின் கேரக்டர் அன்னபெண், அவங்களுடைய கேரக்டர் தான் இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா பேசாமல் இருக்கணும். ஒரு ரியாக்டிங் பார்த்தா எந்த இடத்துலையுமே ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது, கரெக்டாக ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த பர்ஃபெக்டான ஒரு ரியாக்ஷனான ஒரு நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நமக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியே போயிட்டுருக்கும், புரியாமல் இருக்கும். நல்லா ஆழ்ந்து டீப்பாக கவனிச்சா தான் புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக்கே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலலாம் பிஜிஎம் மியூசிக் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது இருந்தால் தான் படமே ஓடும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த நிலையில் இந்த படத்தில் பிஜிஎம் மியூசிக்கே இல்லை. இயற்கையான நேச்சுரல் சவுண்ட் வச்சு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன்னா உள்ளபடி அப்படியே அந்த குருவி கத்துறது, ஒரு சில சீன்ஸில் அப்படி இறைச்சல், இதெல்லாம் பார்க்கும்போது நேர்லேயே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் பிஜிஎம் செமையாக இருக்குது. சக்தி அவங்களுடைய சினிமாவோட ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒரு கிராமத்தில் காமிக்கும் போது என்னவெல்லாம் நிகழ்ச்சி எப்படிலாம் இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்தை அழகாக காமிச்சிருக்காங்க. அது சூரியோடைய அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப விசுவல் எஃபெக்ட் செம்மையாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் வர சீன்ஸ் இப்படி எல்லாமே செம்மையான ஒரு விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. அதோடைய ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம யோசிக்க வைக்குது. பல புரியாத புதிர் மாதிரி இருக்குது, இருந்தாலும் கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் அந்த படம் புரியுது. இப்போ அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ரொம்ப காட்சியில் லென்த்தாக இருக்குது. நேச்சுரலாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நீளமான காட்சி எடுத்து வச்சிட்டாரு. படம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துது. கூழாங்கல் படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒரு அப்பா பையன் இவங்க 2 பேர்த்த வச்சு படத்தை ஓடிட்டாரு. அது யதார்த்தமாக சொன்னதுனால அரசியலாக நிறையா சொல்லியிருக்காரு, அதனால செம்ம ஹிட் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் அதே மாதிரி அதே பாணியில் இவரும் எடுக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக முடிச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இன்னும் ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்தார். ஒரு அழகாக சொன்னார், கிளைமேக்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கப்பா அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாரு. அது கொஞ்சம் மைனஸாகப்படுது. ஏன்னா இவ்வளோ பெருசாக அப்படின்ட்டு படத்தை கொண்டாந்து கடைசியாக கிளைமேக்ஸ் இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. ஒரு சில பேருக்கு புரியாது, என்னடா இது இந்த படம் இப்படி போகுது அப்படி போகுது, என்ன படம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். அதனால் இன்னும் கொஞ்சம் புரியும்படி ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்லேருந்து கொடுத்து அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை நம்ம கிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன்னா படம் பார்க்குற பாதி பேரும் படத்தை புரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற அவசர காலத்தில் அப்படின்ட்டு படம் தெளிவாக இருக்கணும்ப்பா, எல்லாத்துக்கும் புரியணும்ப்பா அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் புரியாத புதிராக ஒரு கிளைமேக்ஸ் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தான மூவி, புரியாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு குழப்பமான மூவி. ஓஎஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உடலும் உங்கள் கண்டிப்பாக